வந்து பல பேருக்கு தெரியல, அவேர்னஸ் இல்ல. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ஹாரோஸ்கோப் நல்லா ஜாதகம் பொறுத்து இருந்தா போதும்னு. தயவு செஞ்சு இந்த பொறுத்தையும் பாருங்க. இனிமே லைஃப்ல ஃபியூச்சர்லனா we don't want children to be born and suffer. இதை விட கொடுமை பேரண்ட்ஸ்க்கு எதுவுமே இல்லைன்னா ஒவ்வொரு மாசமும் அவங்க கையில லைனை போட்டு பிளட் ஏற்றதை பார்க்கும்போது ஒரு தாய் மனசுலையும் அழுதுட்டு தான் இருக்காங்க. அந்த குழந்தைக்கு வலி தாங்கிட்டு சிரிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ ஆல் தலசீமியா பேஷண்ட்ஸ் ஆர் ரியலி born warriors அவங்க என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அவங்கள பெற்றவங்க உண்மையிலே they should feel that they are proud parents because அவங்க கிட்ட நம்ம நிறைய கத்துக்கலாம். என் பொண்ணுகிட்ட நான் கத்துக்கிட்டேன் என்னன்னா பொறுமை, நம்பிக்கை, என்னால இதுல இருந்து வெளியில வர முடியும்ன்ற ஒரு பாசிட்டிவிட்டி எல்லாம் நான் சம்யுக்தா கிட்ட பார்த்தது. ஸோ I still say that I am a proud mother of Samyukta. மேம் சொன்ன மாதிரி போன் BMT டிரான்ஸ்பிளான்ட் அது பண்ணும்போது இதுக்கு கியூர் இருக்கு. பட் எனக்கு வந்து இந்த எவ்ரி மந்த் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது எவ்ரி டைம் ஐ யூஸ் டு ப்ரே டு காட், எனக்கு ஒரு சோர்ஸ் காட்டுங்க, இதுக்கு கியூர் இருக்குன்னு சொல்றாங்க, அதுக்கு ஒரு சோர்ஸ் காட்டுங்க. ஒரு வாட்டி டிவி பார்க்கும்போது இன்டர்வியூல ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒருத்தவங்க உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. தலசீமியான்னு சொன்னது யாருன்னு பார்த்தேன், கீழே டாக்டர் ரேவித் ராஜன் பார்த்தேன். அன்னைக்கு ஐ வாஸ் த ஹாப்பியஸ்ட் பர்சன். எஸ், இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்டர்வென்ஷனாக நான் பார்த்தேன். ஸோ இம்மீடியட்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேம் மீட் பண்ணேன். சம்யுக்தா பார்த்தாங்க, இவங்களுக்கு நல்லபடி செக்யூர் பண்ணிக்கலாம், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் இருக்கு, நத்திங் டு வரின்னு சொன்னாங்க. ஷி வாஸ் ஆல்சோ ஹாப்பி தட் Samyukta is getting blood transfusion every month. Additional to that, she was also getting chelation. ஏன்னா அயன் ஓவர்லோடுங்கிறது வெரி வெரி டேஞ்சரஸ். ஏன்னா நம்ம உடம்புல எவ்வளவு இருக்கணும் அயன் இருக்கு, ஃபெரிட்டின் சொல்லுவாங்க. ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வைட்டல் ஆர்கன்ஸ் லைக் ஹார்ட், லிவர், கிட்னி இதுக்கெல்லாம் பிரச்சனை நடக்கும். ஸோ தலசீமியாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி. அதுக்கு வந்து பிளட் கொடுக்கவும் செய்யணும், அதே சமயத்துல பிளட்ல இருக்கிற அயன் குறைக்கிறதுக்கான டேப்லெட்ஸும் இருக்கணும். இந்த வலி வராம இருக்கிறதுக்காக தான் மேம் அப்புறம் எல்லா டாக்டர்ஸும் சொல்றாங்க தயவு செஞ்சு தலசீமியா அவேர்னஸ் வச்சுக்கோங்கன்னு. நீங்க வந்து நாளைக்கு உங்க வீட்டுல இருக்கிற பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றீங்கன்னா நீங்க இது ஜாதக பொருத்தம் பாக்குறீங்க இல்லையா, ஹாஸ்பிட்டல் போங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் போங்க, ஹெச்பி எலக்ட்ரோஃபோரசிஸ் டெஸ்ட் எடுங்க. தலசீமியா மைனர் இல்லைன்னா கண்டினியூ வித் மேட்ரிமோனி, நத்திங் டு வரி. பிகாஸ் அவங்க வந்து ஹாப்பியா இருக்கணும்னா அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இல்லாமல் இருக்கணும். ஸோ இதுதான் மெயின் அவேர்னஸ் நான் ஒரு பேரண்டாக சொல்கிறேன். ஸோ மேம் கிட்ட வந்து மீட் பண்ண போகிறோம். மேம் வந்து பிஎம்டி பண்ணலாம் சொன்னபோது ஒன் டூ இயர்ஸில் நாங்கள் அமௌண்ட் ரெடி பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அதில் ரெடி ஆனதுக்கப்புறம் ஷீ அண்ட் ஹர் ஹோல் டீம் வேர் வெரி வெரி சப்போர்ட்டிவ், வெரி மோட்டிவேட்டிங் அண்ட் ஆல்வேஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஏன்னா எந்த டைமில் எங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும், திடீர்னு பிபி ரேஸ் ஆகும், ஏதாச்சும் ஒரு குழந்தைங்க இஷ்யூ, எப்போ கால் பண்ணாலும் இம்மீடியட்டாக எங்களுக்கு they used to provide us support, இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு. So I'm very thankful to God that I was in the right hospital and I was with the right team, whole team, which helped me and my family to get back our smiles. Because தலசீமியான்றது என்ன மாதிரி பிரச்சனைனா அந்த குழந்தையோட போகாது, ஒரு ஹோல் ஃபேமிலியே வந்து பாதிக்கும். அதே சமயத்துல தலசீமியா கியூர் ஆகும்போது ஒரு ஹோல் ஃபேமிலியோட லைஃபே மாறும். எங்க ஹோல் லைஃபே மாறிடுச்சு. எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண இது வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத பல பிளட் டோனர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அவங்கெல்லாம் எனக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத தெய்வங்களை தான் பார்க்குறேன். அதே சமயத்துல என் பொண்ணுக்கு வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு பெரிஃபரல் பிளட் அதான் யூஸ் பண்ணாங்க, அது கொடுத்த டோனருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னைக்குமே நான் வந்து ஐ பி ஆல்வேஸ் faithful to all of these people and especially to Apollo Hospitals and Dr. Revit Raj ma'am and the whole team. I am always full of gratitude to these people and in my prayers I always keep them because அவங்களால தான் நான் இன்னைக்கு சிரிக்கிறேன், என்னோட ஃபேமிலி சந்தோஷமா இருக்கு. இந்த ஃபேமிலியோடைய தலையெழுத்தையே மாத்துறது கடவுள் காமிச்ச இந்த டீம் தான் and I'm very always very grateful to that. And ஒரு அம்மாவா நான் திருப்பி சின்சியரா சொல்றேன், இதை பத்தி நீங்களும் கொஞ்சம் வெளியில போனப்ப அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. சாதாரண விஷயம் கிடையாது, குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது. குழந்தைங்க வந்து பிறக்கத்தே வந்து நம்மளுடைய ஃபியூச்சர், நம்மளுடைய நாடு முன்னேறணும், நாம முன்னேறணும், இதுக்காக தான். அந்த குழந்தைங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்றது கஷ்டம். they should also be born healthy and they should be happy. ஸோ அதனால தயவு செஞ்சு எல்லாரும் இந்த ஹெச்பி எலக்ட்ரோஃபோரசிஸ் டெஸ்ட்டை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பும் பண்ணுங்க. ஏன்னா இந்தியா நல்லா வளரணும்னா எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு.
portion is with the children. Another, let us have healthy children and let us have a healthy India. Thank you for giving me this opportunity. சூப்பரா பேசுனீங்க.